இங்கே வந்து இங்கே வெறும் ஸ்பின்னரை சரியாக ஹேண்டில் பண்ணலங்கிறது மட்டும் இல்லை. ஆஸ் இன் டோட்டலாக பார்த்தீங்கன்னா போலிங் யூனிட்டை நீங்கள் பார்த்தாலும் நம்ம அந்த டீம் ஸ்குவாடு எடுக்கும்போதே நம்ம ஒன்று பேசணும். நீங்கள் என்ன கேட்டீங்க 10க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்கன்னு. நான் 7 கொடுப்பேன்னு சொன்னேன். நான் வந்து 7 மார்க் நான் கொடுத்தது பேட்டிங்க்கும் அந்த ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டுக்கும் கொடுத்துட்டேன். மீதி 3 மார்க் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது போலிங்கே இல்லை இந்த டீமில் அப்படின்னு. இந்த போலிங்கை நீங்கள் இந்த யூனிட்னு எடுத்து பார்த்தா கூட 2 மேட்ச் வின்னர்ஸ் தான். டிஃபென்சிவ் பவுலர்ஸ் 2 பேர் இருக்காங்க, ஜடேஜா அண்டு வாஷிங்டன். ஜடேஜா ஆன சூட்டபிள் கண்டிஷனில் ஹீ கேன் ரன் த்ரூ எ சைட். வாஷிங்டனும் அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஏற்கனவே. பட் அவங்களோட குவாலிட்டின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவ் பவுலர் ஒரு ரெண்டு அவங்க டைட்டாக போட்டாங்கன்னா இன்னும் 2 விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர் இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு பவுலர்ஸ். ஸோ இவங்க 2 பேரையும் நீங்கள் தனியாக ஒரு பக்கம் எடுத்து பார்த்து வச்சுட்டிங்கன்னா வெறும் போலிங் யூனிட்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் பும்ரா அண்ட் பும்ரா அண்ட் குல்தீப் யாதவ் மேட்ச் வின்னர்ஸ்ன்னு யாருமே கிடையாது. நீங்கள் ஏன்னா அதனால தான் பெரிய ஒரு ஹோல் வாட்டர் இருக்குது இந்தியனோட போலிங்கோட யூனிட்னு எடுத்து பார்த்தீங்கன்னா. அதுக்கு ஏதாவது சரி பண்ணணும். ஹேவிங் செட் தட் நீங்கள் வந்து ஒரு திறமை இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இருக்கிற திறமையை யூஸ் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பெரிய கொஸ்டினாக இருக்குது.